கர்த்தர் ஆணித்தரமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள், நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தை இந்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு தீவிரமாய் தீவிரமாய் துரிதமாய் அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர. எத்தனையோ பேர் வேலை பார்க்கறாங்க, அந்த தேசத்துல எத்தனையோ பேர் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா நித்தம் நித்தம் யாரதான் தொந்தரவு பண்ணுது? யோசேப்பை தான். நல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனிச்சுக்குங்க. உனக்குள்ள தரிசனம் இருக்குன்னா தான் உனக்கு போராட்டம் வரும். பக்கத்துல உன் கூட இருக்கிறவனுக்கு போராட்டம் வராது. அவனை எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது. ஆனா உனக்கு அந்த உணர்வு அதிகமா இருக்கும், உனக்கு அந்த போராட்டம் அதிகமா இருக்கும். அந்த போராட்டமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உனக்கு அதிகமா இருக்கும் போது நீங்க மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் தான் நினைக்கணும், என்ன குறிச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது யோசேப்பினுடைய மனசு, இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? 15 ஆண்டுகள் கண்டினியூவா டெய்லி அந்த விடுதலைக்காக என்ன கூப்பிட மாட்டாங்களா? என்ன கூப்பிட்டு என்னுடைய நியாயம் என்னன்னு விசாரிக்க மாட்டாங்களா? யார் மேல தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படியே அவனுடைய மனதை அங்கலாய்க்கிறது. ஆனால் கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வந்து, இப்போ பார்வோன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த காவல் கிடங்கிலே இருக்கிற யோசேப்பை மெதுவா இல்ல, எப்படி அழைச்சிட்டு வாங்க, சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய், அவசரமா இருக்குது. எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், நீங்கள் 60வது அதிகாரத்திலே 60ஆம் அதிகாரத்தில் ஓகே 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாட்கள் இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படின்னா ஆண்டவர் பேசினார். ஆனா இன்றைக்கு இந்த முதல் நாள்ல கர்த்தருடைய சமூகத்திலே இந்த முழங்கால் படியிட்டு உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வார்த்தை கண்டிப்பா வேணும் ஆண்டவரே, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி வரியை காண்பித்து, தீவிரமாய் நடப்பிப்பேன், துரிதமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆணித்தரமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள், நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தை இந்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு தீவிரமாய் தீவிரமாய் துரிதமாய் அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் துரிதமாய் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சீக்கிரமா நடப்பிப்பேன். நீங்கள் ஒரு உயர்வுக்காக எதிர்பார்ப்பீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், அது சீக்கிரமாய், அது துரிதமாய் உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. ஒரு சம்பள உயர்வை மாதா மாதம் கையிலே வாங்கி வைத்து, ஆண்டவரே நீர் என்னை என்றைக்கு நினைக்க போகிறீர், நான் என்று அதிகமாய் சம்பளத்தை நான் வாங்க போறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் அதை துரிதமாய் நிறைவேற்றுவேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சம்பள உயர்வு உங்களுக்கு துரிதமாய் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சுகம் உங்களுக்கு துரிதமாய் கிடைக்கும். அது சமீபத்தில் வந்தது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி தாமதம் ஆகாது, இனி நாள் செல்லாது, இனி மாதங்கள் செல்லாது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய காலம் வந்தது. உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், விசுவாசிங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் துரிதமாய் உனக்கு நான் செய்வேன். இன்னும் காலதாமதமானா எப்படி, இன்னும் காலதாமதமான நான் எப்படி பொறுத்துக்குவேன்? என்னால பொறுத்துக்க முடியல, இப்பவே எனக்கு ரொம்ப காலதாமதமாய் மாறிடுச்சு. எனக்கு எப்ப நடக்கும் பாஸ்டர், எனக்கு நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கலாம். என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் பல வருஷமாய், ஆனா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், இத்தனை ஆண்டும் நடக்கலையே. ஆனா இன்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், நான் துரிதமாய் அதை உனக்காக செய்ய போகிறேன். என்னுடைய ஆண்டவர் அவசரமா இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் வேகமா இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எத்தனை பேரு பெண்டிங் போடணும்னு நினைச்சாலும் இவனுக்கு காலதாமதமா செய்யலாம், வருஷங்கள் தாண்டட்டும் அப்படின்னு நிறைய பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுல நான் துரிதம் காண்பிக்க போகிறேன். சீக்கிரமாய் அது நடக்க போகிறது, சீக்கிரமாய் அது காரியம் கைகூடி வரப்போகிறது. கைகளை உயர்த்தி நான் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் துரிதமாய் எனக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன் சொல்லுங்கள். யாத்ராகமம் 10வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் என்ன பண்ணானாமா, துரிதமாய் அழைப்பித்து அனுப்பினானாம்.
வேகமா வாங்கப்பா, சீக்கிரமா வாங்கப்பா, எனக்கு ஒரு அவசரமாக வேண்டியது இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். நல்லா கவனிங்க, 400 ஆண்டுகளாக துரிதமாகாத பார்வோன், 400 இயர்ஸ். அவனுடைய தாத்தா வேகம் காமிக்கல, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு அவங்க வேகம் காமிக்கல. அவங்க அப்பா இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு வேகம் காமிக்கல. ஏன் அப்படின்னா இவங்க போயிட்டாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு, யாருமே வேகம் காமிக்கல. இப்ப உள்ள பார்வோனும் வந்து இவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு வேகம் காமிக்கவே இல்லை. கொஞ்சம் தள்ளி 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 இவங்க கீழ்படி, இவங்களை அனுப்ப வேண்டாம், மனசுக்குள்ள அவங்களை அனுப்ப வேண்டாம் அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். அதனாலதான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு போட்டு மறுநாள் வாங்க, அப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர்றாரு. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, எப்பா இனியும் பொறுத்திருக்க முடியாது, அவங்க 2 பேரையும் துரிதமாய் அழைச்சிட்டு வாங்க, சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க, அவ்வளவுதான், நீங்க எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க சொல்லல, துரத்தினார்களாமா. அவங்களுடைய பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அவங்க கையில கொடுத்து, இனி நீங்க இங்க இருக்க வேணாப்பா, நீங்க சொன்னா கூட நாங்க உங்களை இங்க இருக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவர்கள் இதுவரையிலும் எங்களுக்கு வேணும்னு நினைச்சவங்க அவங்களை துரிதப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார், இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பார்வோன்கள் எழும்பி நின்று உங்களை குறைவாய் வைத்து உங்களுடைய விடுதலையை விரும்பாதவர்கள் மத்தியிலே என் இயேசு இன்றைக்கு முதல் நாள் வாக்கு கொடுக்கிறார். எப்படி பார்வோன் அந்த 2 தேவனுடைய மனுஷங்களையும் துரிதமாய் அழைப்பித்தானோ, நீங்கள் விடுதலை ஆகிறதற்கு ஆவியானவர் ஹல்லேலூயா அந்த மனுஷனை கர்த்தர் துரிதப்படுத்துவாராக. அந்த நபரை கர்த்தர் துரிதப்படுத்துவாராக. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் துரிதப்படுத்துவாராக. இதுவரையிலும் நிலுவையிலே இருந்தது, இதுவரையிலும் கிடப்பிலே கிடந்தது, இதுவரையிலும் தேங்கி கிடந்தது, இதுவரையிலும் செயல்படாமல் கிடந்தது, இதுவரையிலும் மூடப்பட்டு கிடந்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய முதல் நாள் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து, பாழாய் போனதை சீர்படுத்தி முன்பாக இருந்ததை விட மகிமையாய் வைப்பதற்கு கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், தேவன் ஆரம்பித்து விட்டார். இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ என்னுடைய பிள்ளையினுடைய காரியம் தீவிரப்படுகிறது, என் மகனுடைய காரியம் தீவிரப்படுகிறது, என் குடும்பத்தினுடைய காரியம் தீவிரப்படுகிறது. ஹல்லேலூயா. என் வேலையினுடைய காரியம் தீவிரப்படுகிறது, என்னுடைய காரியம் தீவிரப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். என் காரியத்தை கர்த்தர் தீவிரமாய். ஹல்லேலூயா. தகப்பனே, இது உங்க வார்த்தை தகப்பனே. இதோ நான் இந்த செய்தி கொடுக்கும் போதே ஜனங்களுக்காக அப்படியே முழங்கால நின்று திறப்புல நின்று ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த தங்கச்சியை நினைச்சிருங்க, அந்த தம்பியை நினைச்சிருங்க, அந்த தாயாரை நினைச்சிருங்க ராஜா, அந்த தகப்பனாரை நினைச்சிருங்க ராஜா. 38 வருஷமாய் நிலுவையிலே கிடந்த, 38 வருஷமாய் யாரும் அவசரப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீர் கடந்து போய் அதை துரிதமாய் அந்த சுகத்தை கொடுத்தீரே. இப்போ உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை யாருமே துரிதப்படுத்துவார் இல்லப்பா, அவசரப்படுத்துவார் யாரும் இல்ல. அவனுக்கு நடந்தா என்ன நடக்காட்டி என்னன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்காக துரிதப்படுகிறவர், என் பிள்ளைகளுக்காக துரிதப்படுகிறவர் உம்மை தவிர யார் உண்டு? பரலோகத்தின் தேவனே, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, இதோ என் மகளுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக துரிதமாக்கப்படட்டும். அந்த தூதனை கூப்பிடுங்க ஆண்டவரே, அந்த ஃபைலை எடுத்துட்டு வான்னு சொல்லுங்க ஆண்டவரே. அவருடைய காரியம் என்னன்னு விசாரிங்க ஆண்டவரே. என் சிஸ்டருடைய காரியம் என்னன்னு விசாரிங்க, என் பிரதருடைய காரியம் என்னன்னு விசாரிங்க. அப்பா அப்பா அப்பா, இப்பொழுது இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த ஜெபம் செய்யும் போது, இந்த ஜெபமுடைய காதுகளில் கேட்கப்படும் போது அந்த ஃபைல் தட்டி எடுக்கப்படட்டும், அது தூசி தட்டி எடுக்கப்படட்டும், அந்த ஜெப குறிப்பு தட்டி எடுக்கப்படட்டும், அந்த சூழ்நிலை தட்டி எடுக்கப்படட்டும், அந்த கடன் தட்டி எடுக்கப்படட்டும். தீவிரமாய் 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 நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் நம்புறேன் உங்க விஷயத்துல எத்தனை பேர் அமைதியா இருந்தாலும் என் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா துரிதமா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடை கட்டி தருவதற்கு கர்த்தர் துரிதமா இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியத்தை ஏற்பாடு செய்வதற்கு ஆண்டவர் துரிதமா இருக்கிறார். உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறதற்கு ஆண்டவர் துரிதமா இருக்கிறார். இது அப்படியே நடக்கும் என்று நம்புகிறேன். நீங்க ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு, ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார், அந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் கண்டா. அப்பதான் இன்னைக்கு முதல் நாள்ல பதில் தர்றாரு, நான் அதை தீவிரமாய் உனக்கு நிறைவேற்றுவேன், தீவிரமாய் உனக்கு நிறைவேற்றுவேன். அது சீக்கிரமாய் நடக்கும், அது துரிதமாய் நடக்கும். உன் மனம் விருப்பம்
ஹல்லேலூயா. கண் மூடி திறக்கிறதற்குள்ள கர்த்தர் அதை செய்து முடிப்பாராக. நீங்க எல்லாம் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு பாஸ்டர், அதபடியே இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த காரியம் நடந்துருச்சு, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த காரியம் நடந்துருச்சு. நான் நம்புறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிலுவையில கிடக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்ப்பாரா. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய கர்த்தருடைய பிள்ளை மேல் வீட்டிலே அவ்வளவு அழகாய் தங்கி சாப்பிட்டு தூங்கி இளைப்பாரி எல்லா வசதிகளும் செய்யப்பட்ட வீடு. அப்போ அவங்க அந்த வீட்டினுடைய ஓனர் அந்த அம்மா வர்றாங்க. அப்போ அவங்க கேட்கிறாரு, எப்பா இந்த அம்மாவுக்கு ஏதாவது குறை இருக்கா? இந்த ஊர்லயே இந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்காங்க, ரொம்ப வசதி உள்ளவங்களா தெரியுறாங்க, அவங்கள பார்த்தா எந்த குறையுமே இல்லையே, அவங்க சிரிச்சிட்டே உபசரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பதான் வேலைக்காரன் சொல்லுகிறாங்க, ஆமா ஐயா, அந்த அம்மாவுக்கு எல்லாம் நேர்த்தியா இருக்குது, எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு குறை கூட வைக்கல, ஆனா ஒரே ஒரு குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அது இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுது, கவலைப்படாதம்மா, கர்த்தர் உன்னை நினைச்சிட்டாரு, இத்தனை ஆண்டுகளும் உனக்கு நிலுவையில கிடந்த காரியத்தை தேவன் உனக்கு கைகூடி வர பண்ணினார். தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், நீங்கள் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் துரிதமாய், அந்த சுகத்தை கர்த்தர் துரிதமாய், ஹல்லேலூயா, அந்த விடுதலை ஆண்டவர் துரிதமாய் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 41வது அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவன் தீவிரமாய் காவற் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள், அவன் சவரவம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்து நின்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக பார்வோன் மோசேயும் ஆரோனையும் 2 பேரையும் தீவிரமாய் அழைத்து 400 வருஷம் தீவிரம் காமிக்காத அந்த காரியத்திற்கு தீவிரம் காமிச்சாங்க அப்படின்னு தியானிச்சேன். அப்ப 2வதாக நான் தியானிக்கும் போது இந்த தீவிரம்ன்ற வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, யோசேப்பனுடைய வாழ்க்கை, தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் விட்டு பிரிந்து, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த 15 ஆண்டுகளும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். அவனுக்கு நிறைய சவால்கள் வந்துருச்சு. தரிசனம் உள்ள ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் போராட்டம் வரும் அப்படின்றதுல யோசேப்பனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். அதான் அந்த போத்திபாருடைய மனைவி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நீ வா, நீ என்னோட. அந்த வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எத்தனையோ அழகான பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் வேலை பார்க்கறாங்க, அந்த தேசத்துல எத்தனையோ பேர் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா நித்தம் யாரதான் தொந்தரவு பண்ணுது? யோசேப்பை தான். நல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனிச்சுக்குங்க, உனக்குள்ள தரிசனம் இருக்கும்னா தான் உனக்கு போராட்டம் வரும். பக்கத்துல உன் கூட இருக்கிறவனுக்கு போராட்டம் வராது, அவனை எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது. ஆனா உனக்கு அந்த உணர்வு அதிகமா இருக்கும், உனக்கு அந்த போராட்டம் அதிகமா இருக்கும். அந்த போராட்டமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உனக்கு அதிகமா இருக்கும் போது நீங்க மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் தான் நினைக்கணும், என்ன குறிச்சு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என்ன குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதனாலதான் இந்த பிரச்சனை என்ன மட்டும் தேடி வருது, இந்த சூழ்நிலை என்ன மட்டும் தேடி வருது, நான் ஜெயிக்கணும், நான் தரிசனம் உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். அப்போ நம்ம அதை விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. சிலர் அப்படிதான் எல்லாருக்கும் வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த மாதிரி வரும். ஆனா யோசேப்பு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம என்னமோ ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய போறாரு, அதனால நம்ம இத்தனை பேர் இருந்த போதிலும் நம்மளை என்ன பண்ணுது, அதனால வேண்டாம், இது கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு ஒரே அடியா அதை தூக்கி போட்டான். அதனால கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அப்படியே நிறைவேற்றினார். 15 வருடங்களாக ஒன்றுக்காக காத்திருக்கிறான். அவன் அந்த அடிமைத்தனத்துல வந்தா அடுத்த நாளே அவன் மனசு எதுக்காக போராடுதுன்னா, விடுதலைக்காக தான் போராடுது. இங்க ஒரு 10 வருஷம் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கல. நெக்ஸ்ட் டே அவனை விடுதலையாக்கி அவனுடைய ஊருக்கு அனுப்பினா கூட அவன் சந்தோஷப்படுவான். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது யோசேப்பினுடைய மனசு, இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா. 15 ஆண்டுகள் கண்டினியூவா டெய்லி அந்த விடுதலைக்காக. என்ன கூப்பிட மாட்டாங்களா, என்ன கூப்பிட்டு என்னுடைய நியாயம் என்னன்னு விசாரிக்க மாட்டாங்களா, யார் மேல தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா, இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்களா, அப்படியே அவனுடைய மனதை அங்கலாய்க்கிறது. ஆனால் கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு இப்போ பார்வோன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த காவல் கிடங்கிலே இருக்கிற யோசேப்பை மெதுவா இல்ல, எப்படி அழைச்சிட்டு வாங்க, சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய், அவசரமா இருக்குது, சீக்கிரமா வாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பாக
ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பிரதர், ஆனா நல்ல குணம் படைச்சவங்க. அவர் மனசு ரொம்ப நல்ல மனசு. எனக்கு கிட்டத்தட்ட அந்த மனுஷனை ஒரு 15 ஆண்டுகளாக பழக்கம். ஆனா நான் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அவர்கிட்ட ஒரு அநீதி கேடும் இல்லை, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு, ரொம்ப உண்மையா பேசுவாரு. திடீரென்று அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் அந்த 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 பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, இவருக்கு விரோதமாய் ஒரு கடினமான ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த கேஸ்லயே 3 வெரைட்டியான கேஸ் இருக்குது. ஒன்னு இந்த சிவில் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கிரிமினல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த மனுஷனுக்கு பேர்ல கிரிமினல் கேஸ் கொடுத்துட்டாங்க. என்ன இவன் அப்பீஸ் பண்றான், என் பிள்ளைகளை அடிச்சு என்னென்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அவ்வளோ நல்ல மனுஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 30 நாட்கள் எல்லாம் சைன் போடணும்ல. சைன் போடும்போது A10 வாங்க, A11 வாங்க. அப்படின்னா A11 அப்படின்னு சொன்னா ஆல்பபெட்டிக் அப்படி கிடையாது. அக்யூஸ்ட் நம்பர் 1, அக்யூஸ்ட் நம்பர் 2. அப்போ இந்த A10 வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவருடைய இருதயம் அப்படியே அங்கேயே உடையுமாமா. பாஸ்டர், என்ன அக்யூஸ்ட் 10 அப்படின்னு கூப்பிடுறாங்க, என்னால ஒண்ணுமே நிரூபிக்க முடியல. நான் ஒரு நாள், நான் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு நாள் கூட என் மனைவிட்ட நீ என்ன போட்டுட்டு வந்தேன்னு கூட நான் கேட்கல. ஆனா என் மனைவி இவன் என்ன வரதட்சணை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்கா. எனக்கு 20 லட்சம் ரூபாய் வரதட்சணையா வாங்கினாங்கன்னு கேஸ் கொடுத்துருக்கா. என்னால தப்பிக்க முடியல. ஒரு நாள் நான் போய் நின்று அந்த கோர்ட்ல நின்று அந்த ஜட்ஜி பேசுறாரு. அப்ப அந்த ஜட்ஜி பேசும்போது ஒருத்தன் அவரை பார்த்து, அந்த கூண்ல நிக்கிற ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டாராமா. இது ஒரு வார்த்தை சொல்றானாமா. சொன்ன உடனே அவர் கூட்ட அவனை உட்கார வச்சிட்டாராமா அந்த பெட்டிக்குள்ள. அந்த நாள் முழுக்க அந்த மனுஷன் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தாராம். அவனுக்கு அது கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஆகும். சோ என்னுடைய நியாயத்தை கூட அந்த கூண்டுல இருந்து நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க கூட மாட்டாங்க பாஸ்டர். நானும் அந்த கூண்டுல தான் உட்காரணும். அதனால ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கை கட்டிட்டு அப்படியே ஒரு அக்யூஸ்ட் மாதிரி வர்றேன். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு 4 days தான் இருக்கும், 4 நாள் அதுக்கு முன்பாக வந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்போ அவருடைய தோள் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இதுவரையிலையும் நிலுவையில் கிடக்கிற அந்த கேஸ் ஒரு இதுக்கு வரட்டும். இவர் நீதிமான், ஆனா உங்களை அறியல எனக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு நியாயத்தை செய்து நீங்க ஒரு அற்புதம் பண்ணுங்கன்னு ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவர் பர்சனலாவே ரொம்ப நல்ல மனுஷன். திடீரென்று ஒரு நேற்றைய தினத்தில் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பெரிய சாட்சியை சொன்னார். அவருக்கு அந்த கோர்ட்ல கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு முடிச்ச உடனே அவருடைய வக்கீல் கூப்பிட்டாராமா. இந்த மாதிரி என்ன கொஞ்சம் பார்க்க முடியுமா, அந்த பொண்ணோட வக்கீல் கூப்பிட்டாராமா. என்ன பார்க்க முடியுமான்னு கேட்டாராமா. நான் வரேன் சார் அப்படின்னாராமா. இவர் அங்க போனா இவருடைய மனைவி உட்காந்துருக்காங்களாமா. அவர் சொல்றாராமா, சார் உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கேஸையும் உங்க மனைவி வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் சொல்றாராமா, ஏன் இத்தனை வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்குது, நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு உரிமை வேணும்னு அவங்க வாதாடினாங்க. இப்ப ஒரே நாளில் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு நான் எல்லா கேஸையும் வித்ரா வாங்குறேன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னாராமா. கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுறேன், பிள்ளைங்க 2 பேரையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டா பாஸ்டர். என்னால நம்பவே முடியல அப்படின்னாங்க. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவங்க கூட இருக்கிறார் பிரதர். அவ அப்படியே அந்த மனுஷன் அழுதாரு. எஸ், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த மகன் ஆண்டவர் ரட்சிக்கட்டும். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவர்களுக்கே நீதி செய்கிற கர்த்தர், ஒரு கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர், அந்த மனுஷனுக்கு ஒரு இரக்கத்தை செய்த கர்த்தர், உங்களுக்காக நான் அழுகிற அழுகையை கர்த்தர் கேட்காம இருப்பாரா? உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணினதிலிருந்து என் மனசு ஒண்ணு மட்டும்தான் சொல்லுது, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தீவிரமாய் யோசேப்பை எப்படி காவல் கிடங்குல இருந்து வேகமா வாப்பா, அவசரமா வாப்பா, ராஜா ஒன்னு அழைக்கிறாரு. அவன் அன்று காலையில இருந்தும் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒரு நாளை நியமித்தது போல நான் செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கும் போதே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே, ஹல்லேலூயா, தீவிரமாய் இயேசப்பா, இப்பொழுது கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் அவிழட்டும், கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து உன்னை ராஜா கூப்பிடுறாரு, பரலோக ராஜா கூப்பிடுறாரு. உன் சோதனையின் காலம் முடிந்தது. ஓ, உன்னுடைய சோதனையின் காலம் முடிந்தது, உன்னுடைய இழப்பின் காலம் முடிந்தது. நீ கூண்டுக்குள்ளே இருந்தது போதும், நீ ஒடுக்கப்பட்டது போதும். ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை புடமிட்ட நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கை இப்பொழுது நிறைவேற்றுகிற காலம் வந்தது என்று யோசேப்புக்கு சொன்ன கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக ஹல்லேலூயா. நிறைய பேர் அழைத்து வரப்படுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் அழைத்து வரப்படுகிறார்கள். உம்முடைய குடும்பம் அழைத்து வரப்படுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ தீவிரமாய் அந்த யோசேப்பை அழைத்து வந்து அவனுடைய முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் அவனுடைய தாடியெல்லாம் சேவ் பண்ணி, அவன் ரொம்ப நல்ல பையனா, நல்ல ஒரு அழகுள்ள மனுஷன மாதிரி அவன் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்க முடிவெட்டுற கடையோ அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு நிறைய தாடி வளர்ந்துருச்சு. அவன் ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். ரொம்ப வயசான தோற்றத்துக்கு மாறிட்டான். இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப தாமதமாகிறதுனாலே நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் உருவமெல்லாம் மாறி, உங்களுடைய முக ஷேப்பெல்லாம் மாறி, நீங்க ஒரு வயதானவரை போல அப்படியே தோற்றம் அளிக்கலாம். அப்படிதான் யோசேப்பு இருந்தான். இந்த ஃபர்ஸ்ட் அந்த காவல் அறைக்குள்ள யாரு போனது அப்படின்னு சொன்னா, அவனை சுத்தப்படுத்தும்படியாய்
அவனை அழகுபடுத்தும்படியாய் ஒரு டீம் உள்ளே அனுப்பப்பட்டது. அந்த டீம் போய் அவனுடைய முடியெல்லாம் அழகா ஷேவ் பண்ணி, அவனுடைய வஸ்திரம் அடிமையினுடைய வஸ்திரம் தான் இருந்துச்சு, அந்த வஸ்திரத்தை அப்படியே கலட்டி போட்டு, நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்க போறப்பா, அவன் வஸ்திரத்தை மாற்றி அவனை ரொம்ப அழகுபடுத்தினாங்க. நான் நம்புறேன் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை எல்லாரையும் திறமைகளை கொடுத்து அழகுபடுத்துவாரா. உங்களை அழகுபடுத்துறதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவாராக. உங்களுடைய வயதான தோற்றங்கள் மாறுவதாக. உங்களுடைய வயதை விட அதிகமா இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கர்த்தர் எடுத்து போட்டு, ஹalleluya, கர்த்தர் கிருபைகளினாலும் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை நிறைப்பாராக. கிருபைகள் மேல் கிருபை வந்து கொண்டே இருக்கட்டும், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் வந்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாய் ரத்தல ரோபானா சம்தானா ரோஹாலா தோரபா லேகதாரா லாதானாமா நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். அந்த இருட்டறையிலே யாருக்கும் தெரியாம மனசை இருட்டாக்கி ஒரு 4 செவத்துக்குள்ள வாழ்றது மாதிரி வாழ்ற அந்த சகோதரனை தேடி கர்த்தர் போறாரு, அந்த சகோதரியை தேடி கர்த்தர் போறாரு. எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அந்த சகோதரனை தேடி கர்த்தர் போய் இப்பொழுது அழகுபடுத்தட்டும், இப்பொழுது அழகுபடுத்தட்டும். ஆமென், ஹalleluya. இப்போ தீவிரமாய் அவனை அப்படியே சுத்தம் பண்ணி அவனை ரொம்ப அவனுடைய தோற்றமெல்லாம் இப்ப மாறி இப்ப ராஜா அவங்களுக்கு கூப்பிடுறாரு. இப்ப ராஜா கூப்பிட்டு எனக்கு இந்த மாலையில் அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ராஜா கூப்பிட்டு கிட்டத்தட்ட 10 விதமான பொறுப்பு அவன் தலைமையில கொடுக்கப்படுது, 10 விதமான பிளெஸிங்ஸ். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை. 15 வருஷமும் கிடப்புல கடந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே துரிதப்படுத்தி அவசரப்படுத்தி, நம்பர் 1 முதலாவதாக அவன் கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. சொப்பனத்தை மட்டும்தான் அவன் சொல்றான், இந்த மாதிரி நடக்க போது 7 வருஷம் நல்ல காலம், 7 வருஷம் பஞ்சகாலம். அந்த 7 வருஷத்தினுடைய பஞ்சகாலம் மகா கொடியதா இருக்கும், அதுல தப்பிக்கணும்னா நீங்க 7 வருஷம் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவரே சொல்றார், யாரையாவது ஒருத்தரை, ஞானமுள்ள ஒருத்தரை ராஜா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அங்கிருந்து ஒரு குரல் வருது, அது வேற யாரும் இல்லப்பா, அதுக்கு தகுதியான ஆள் யாருதான். இதுக்காக தான் 15 வருஷம் உன்னை கர்த்தர் அங்க வச்சு புடமிட்டாரு. அவர் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பஞ்சு மெத்தையில மேல நடக்க வைக்கல, கர்த்தர் உபத்திரவத்தின் குகையில உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களுக்காக மேடைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், பொறுப்புகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் பொறுப்புகள் உங்கள் கையிலே கொடுக்கப்படும், அது தீவிரமாய் கொடுக்கப்படும். ஹalleluya. அங்க இருக்கிற யாருக்கும் அவங்கள பத்தி தெரியாது. என்ன திடீர்னு இவனுக்கு இப்படி ஒரு பதவியை கொடுக்குறீங்க, திடீர்னு இவனுக்கு இப்படி எப்படி ஏத்துக்குவாங்க அந்த ஜனங்கள்? கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா ராஜா சொல்லிட்டார், நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ அவனுக்காக தான் இந்த பொறுப்பு காத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. பாஸ்டர் 15 வருஷமா கிடப்புல கிடக்குறேங்க, இனி போய் நின்று இனி பழகி இனி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி எப்போ எனக்கு அந்த இது கிடைக்கும், எப்போ அது இனி எனக்கு வரும், இனியெல்லாம் வராது அப்படின்னு உங்க மனசுல நிக்குதா? யோசேப்பை ஆண்டவர் தீவிரமாய் கொண்டு வந்து ஒரே இரவுக்குள்ள சில மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் அவனுக்காக பொறுப்பு அவன் தலை மேல கர்த்தர் வைக்க முடியுமானால் என் தேவன் உண்மை உள்ளவர், உங்களுக்கும் அப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே என்னை தீவிரமாய் விசாரியும். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க, ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இயேசுவே தீவிரப்படும், தீவிரப்படும் ஆண்டவரே, தீவிரப்படும் ஆண்டவரே, என் விஷயத்துல தீவிரப்படும் ஆண்டவரே. எப்படி பார்வோன் மோசேயை அழைத்தானோ அதே போல இப்பொழுது என்னை அழைப்பீராக.